ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். நம்ம ஃபேவரட் கப்பிளோட டிராமா தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களோட டிராமா நம்ம சேனல்ல போட போறோம். சோ மறக்காம டிராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே துண்டு கட்டிட்டு ஒரு பையன் அரைக்குறையா ஓடி வந்துட்டு இருக்க. பின்னாடி ஒரு பொண்ணு துரத்திட்டு வந்துட்டு இருக்கா. டேய் நில்றா, நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு இவ துரத்திட்டு வர. இவள பாத்தீங்கன்னா ஆள விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு ஈதான். இப்ப ஈதான் இப்படி துரத்திட்டு வந்துட்டு இருக்க. அவன் ஓடி போய் மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். மாஸ்டர் நீங்களே பாருங்க இந்த ஈதான் பண்ற வேலைய. நான் குளிச்சிட்டு இருக்கும்போது எட்டி பாக்குறா. அப்புறம் அவளோட போன்ல எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்ல, மாஸ்டர் நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாதான் வளர்ந்தோம். ஆணு பொண்ணு சரிசமம் தானே சொன்னீங்க. ஆனா அவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். அதான் டவுட்ல போட்டோ எடுத்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க? ஆணு பொண்ணும் சரிசமம் தான். ஆனா உடம்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்க தானே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப மாஸ்டருக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறேன்னே தெரியல. இந்த குட்டிச்சாத்தானுக்கு எப்படி சொன்னதா புரியும் தெரியலையே அப்படின்னு அவரே கொஞ்சம் முழிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப தான் என்ன கேக்குறானா, மாஸ்டர் கல்யாணம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கல்யாணம்னா நீ யார கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவர் கூட ஒன்னா சேர்ந்து வாழணும். ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு உங்களுக்கு ஆதாரமா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல, குழந்தை பிறக்குமா, அது எப்படி பிறக்கும் அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவர் கூட நீ ஒன்னா தூங்கணும்னா பிறந்துரும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் கவலைப்படாதீங்க, இங்க இருந்து நான் சிட்டிக்கு போய் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு குழந்தையோட வரேன் அப்படின்னு சொல்லி இவ அவளோட மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு நிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, திரும்பி பார்க்காம போ அப்பதான் ஆசை நிறைவேறும் அப்படின்னு இவரு கத்திட்டு இருக்காரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ அவனோட காரை விட்டு இறங்க, ரெண்டு பொண்ணுங்க பாத்தீங்கன்னா இவரு பார்க்க செம ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோக்கு கண்ணு தெரியாது. இவன் ஸ்டிக்க வச்சுட்டு நடக்கிறத பார்த்த உடனே போய் போய் இவனையா வர்ணிச்சு பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றனா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சீக்கிரம் ஒரு பொண்ணு பாடுறா. என் பாட்டி தொல்லை தாங்க முடியல. எனக்கு நல்லா புரியுது, என்ன கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு ஈஸியா யாரும் வரமாட்டாங்க. பட் நீ தேடினா கிடைப்பாங்க அப்படின்னு சொல்ல, பாஸ் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்ப அவங்க சித்தியும் தங்கச்சியும் பாத்தீங்கன்னா, அம்மா என்னவா இவ திடீர்னு மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டா, இவ எதுக்காக வந்திருக்கான்னு கேளுங்கம்மா. தின்னே சொத்தெல்லாம் அழிச்சிருவா போலயே அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. நீ எதுக்காகமா திடீர்னு கீழே வந்திருக்க அப்படின்னு அவங்க சித்தி கேட்டுட்டு இருக்க. சித்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போயிருவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. கல்யாணத்துக்காக தான் இங்க வந்தியா? உங்க அப்பா உன்னை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாருன்னு தெரியுமா? கண்ணு தெரியாத ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல கண்ணு தெரியலன்னா என்ன, எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, குழந்தைக்காகவா கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கையில ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, கரெக்டா ஹீரோ தான் கதவை திறந்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க, இவ ஹீரோ மேல இடிச்சிடறான். அப்படி இடிச்சதுல அவ கையில வச்சிருந்த சிக்கன் பீஸ் டேபிளுக்கு கீழே போய் விழுந்துருது. இத பார்த்த உடனே என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கையில வச்சிருக்க ஸ்டிக்க வாங்கி அந்த சிக்கனை எடுத்துட்டு இவ போகலான்னு பாக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ ஸ்டிக்கு பதிலா சிக்கனை புடுங்கிடுறான். இத பார்த்தவன அவ காண்டாயிட்டு, என் சிக்கனை குடியா அப்படின்னு சொல்லி அவ புடுங்கி வச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நீ தான் அந்த கண்ணு தெரியாதாளா, உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனா அப்படின்னு இவன் இன்சல்ட் பண்ற மாதிரி பேச, ஹீரோக்கு கோவம் வந்துருது. எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம், வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, ஐயோ கோச்சுக்கிட்டு போகாதீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு லாரி இவனை இடிக்கிற மாதிரி வருது. இத பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஹீரோவை காப்பாத்திடுறான். ஆக்சுவலா இந்த கதையில ஹீரோயினுக்கு மந்திர சக்தியுமே இருக்கு. இவ இப்படி காப்பாத்தின ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்த உடனே, பாஸ் உங்கள லாரி இடிக்கிற மாரி வந்துச்சு தெரியுமா? நீங்க எந்த பொண்ண கட்டிக்க போறீங்களோ, அந்த பொண்ணு தான் உங்கள காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் தேங்க் யூன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பரவால்ல இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் நீ என்னோட புருஷனாச்சே. நம்ம 2 பேருக்கும் குழந்தை எல்லாம் வேற பொறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலையா? அப்புறம் எப்படி நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறக்கும்? நான் உன் கூட ஒண்ணா சேர்ந்து குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட பாட்டி தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, என்னடா பொண்ணோட வீட்ல இருந்து வெளிய வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். நீ அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோ புடிச்சு திட்டி விட, சரி நானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கும் எனக்கு ஓகே தான். நாளைக்கு சர்டிபிகேட்டோட வந்துரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நாளைக்கு கல்யாணம் பண்ணும்போது எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வரணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி என் ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்ல, ஏதோ பச்சை கலர்ல இலைய எடுத்து போத்துன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா நான் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு பாக்குறல, என்ன மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ல,
கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் சூப்பரா ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு இவ சொல்றா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவா அவனோட அசிஸ்டன்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, ஹீரோ மாரியே கோட் சூட் போட்டுட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோவோட அசிஸ்டன்டால மூச்சே விட முடியல. இப்பவே ஷாக் ஆயிட்டே நிக்க, "என்னாச்சு வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வந்துட்டேன், வந்துட்டேன். வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ரொம்ப கஷ்டம் தான் இந்த பொண்ண வச்சு சமாளிக்கிறது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளிய வந்த உடனே, இவ்ள பார்த்தீங்கன்னா, "சர்டிபிகேட்ல பார்க்க நீங்க சூப்பரா இருக்கீங்க. இந்த சர்டிபிகேட்ல பார்த்தா உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இனிமே கண்ணு தெரியாதத பத்தி என்கிட்ட பேசாத." அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "எங்க போறீங்க? நானும் உங்க கூட தான் வருவேன். உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன்" அப்படின்னு சொல்ல, "என்னால உன்ன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாதா? நான் உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா தானே குழந்தை பிறக்கும். அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா? எனக்கு குழந்தை வேணும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி கார் அனுப்புறேன் வந்து சேரு" அப்படின்னு சொல்ல, "கார் அனுப்புறீங்களா? கார்லாம் இல்ல. எப்பவும் பொண்டாட்டிய புருஷன் தான் சுமக்கணும். சோ நீங்க என்ன சுமந்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துக்கிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு வழி சொல்லிட்டு இருக்க. இவன் கண்ணு தெரியாம ரோட்ல அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்து ஒரு வழியா இவள தூக்கிக்கிட்டே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறான். இப்ப ஈதான் ஹீரோவோட வீட்ட பார்த்த உடனே, "உங்க வீடு பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்கு. இவ்ளோ பெரிய பங்களாவ நான் பார்த்ததே இல்ல" அப்படின்னு இவ வாய பொளந்துட்டு ஹீரோவோட கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப இவளுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழ விழற மாரி போக, ஹீரோ புடிச்சிடுறான். இப்ப இவன் இப்படி புடிச்சதுல 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல இருக்காங்க. இவங்க இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி தான் வராங்க. பாட்டி வந்து இவங்கள பார்த்த உடனே, "கண்ண மூடிக்கிட்டு தப்பான நேரத்துல வந்துட்டேனா" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "நான் தாம்மா உன்னோட பாட்டி. நீ பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பாட்டி நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "என்னோட பேரனுக்கு கண்ணு தெரியாது. அதனால நீ அவன வெறுத்துறாத. உனக்கு அவன பிடிக்காம போயிறாதுல" அப்படின்னு சொல்ல, "பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவர் கூட ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பா குழந்தைய பெத்துக்குவேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இவ சொல்றத கேட்ட உடனே, "அவ்ளோ அவசரமா? அப்ப தாராளமா பெத்துக்கங்க" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, சைலண்டா நின்னுட்டு இருக்கான். என்ன இவ பாட்டி முன்னாடி இப்படி பேசுறா அப்படின்னு. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இத அவனோட கண்ல அப்ளை பண்ணிருமா. டாக்டர் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி பாட்டி மருந்த குடுத்துட்டு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோயின் ஹீரோவ புடிச்சிடுறா. "எங்க போறீங்க? பாட்டி சொன்னது உங்களுக்கு காதுல விழலையா? இந்த மெடிசன் உங்க கண்ல அப்ளை பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ரூமுக்கு போறேன்" அப்படின்னு ஹீரோ போக பாக்க, இவ ஹீரோவ விட மாட்டேங்கிறா. இப்ப ஒரு வழியா பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஹீரோவோட கண்ணுக்கு அந்த மெடிசன அப்ளை பண்ணி விட்டுட்டு, ஹீரோவோட கண்ண பாக்குறா. பார்த்தா அந்த கண்ண சரி பண்ண முடியும் அப்படின்ற மாரி இவளோட மந்திர சக்தி அவளுக்கு காட்டிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே, "என்னங்க என்னால உங்க கண்ண சரி பண்ண முடியும்" அப்படின்னு சொல்ல, இவ சொன்னதுல ஹீரோ ஷாக் ஆயிட்டு டக்குன்னு எந்திரிக்க, இவன் மேல இடிச்சிடுறான். "என்ன சொல்ற? நீ உண்மையாவா சொல்ற? நான் அந்த உலகத்துல எத்தனையோ டாக்டர பார்த்திருக்கேன். ஆனா யாருமே என்னோட கண்ண சரி பண்ண முடியும்னு சொல்லல" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா சரி பண்ண முடியுங்க. இன்டர்னல் எனர்ஜிய எடுத்து உங்க கண்ணுக்கு குடுத்தா, கண்டிப்பா உங்களோட கண்ணு சரியாயிரும்" அப்படின்னு இவ சொல்ல, "உண்மையாவா சொல்ற? என் கண்ணு சரியாக எத்தன வருஷம் ஆகும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "1/2 மணி நேரத்துல சரி பண்ணிருவேன்" அப்படின்னு இவ சொல்ல, இவ சொல்ற எதையுமே ஹீரோவால நம்ப முடியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் சொல்ற மாரி ரெடி ஆகுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவ ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு பாத்டப்ல உட்கார சொல்ல, இவளும் வந்து பாத்டப்ல உட்கார்றா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லி அவளோட மந்திர சக்திய பயன்படுத்தி ஹீரோவோட உடம்ப சரி பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப அவன் லைட்டா கண்ணு முழிச்சு பார்த்தா, இவன் கண்ணு முன்னாடி ஹீரோயின் தெரியிறா. இத பார்த்த உடனே ஹீரோவே ஷாக் ஆயிட்டு, "என்னால நம்பவே முடியல. எனக்கு கண்ணு தெரியுது. என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது" அப்படின்னு இவள பார்த்தா, இவ அரகுறையா ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு உட்கார்ந்திருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோ அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க, "இது எதனான்னு சொல்லுங்க. 1ஆ 2ஆ?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பார்த்து பேசாம அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து பேசிட்டு இருக்க. "என்னாச்சு உங்களுக்கு? மறுபடியும் கண்ணு தெரியாம போச்சா?" அப்படின்னு சொல்லி இவ கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. "இப்படி அரகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார்ந்தா யாரு உன்ன பார்த்து பேசுவா?" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ சைலண்டா சிரிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, இவ ஹீரோவ புடிச்சுக்கிறா. இப்படி புடிச்சதுல 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் க்ளோஸா பாத்துட்டு இருக்க. "நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேரும் ஒண்ணா தூங்கலாமா?" அப்படின்னு சொல்ல, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா, ஹீரோயின் பெட்ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். இப்ப அவன் வந்து ரொம்ப நர்வஸா நின்னுட்டு இருக்கான். "என்ன அங்க நிக்கிறீங்க? வந்து இங்க படுங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, பொறுமையா வந்து அங்க உள்ள தண்ணிய குடிச்சிட்டு இருக்க. "இவ்ளோ பொறுமையா பண்ணா எப்படி குழந்தை பிறக்கும்?" அப்படின்னு இவ கேட்க, ஹீரோ குடிச்சிட்டு இருந்த தண்ணிய இவன் மேலே துப்பிடுறான். "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்து தண்ணி குடிக்க மாட்டீங்களா? சீக்கிரம் குடிச்சிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் குடிச்சிட்டு பக்கத்துல உட்கார்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "நான் போய் புரொடெக்ஷன்க்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு இவன் போக பாக்க, "கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்னோட மேஜிக் பவர்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா
லைட் ஆஃப் பண்ணிட்டு, இவ படுத்துட்டு ஹீரோவையும் புடிச்சு படுக்க வச்சுட்டு இருக்க. இவ இந்த தூங்குறத பத்தி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாளா? ரொம்ப நேரமா குழந்தை பெத்துக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னா, அதுக்கு மீனிங் இதுதானா அப்படின்னு இவனும் ஹீரோயின் கூட சேர்ந்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, இவள பாத்தீங்கன்னா, காலத்துக்கே மேல போட்டுட்டு பயங்கரமா கொரட்டை விட்டுட்டு இருக்க. ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. என்னவ இப்படி கொரட்டை விடுறா அப்படின்னு ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, கனவுல சிக்கன் பீஸ கடிக்கிற ஞாபகம் வந்த உடனே ஹீரோவோட கைய பிடிச்சு கடிச்சு விட, ஹீரோவோட தூக்கம் மொத்தமா கெட்டு போயிருது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கார். "என்னாச்சு? நேத்து நைட்டு நீங்க தூங்கவே இல்லையா? நல்லா படுத்து தூங்க வேண்டியது தானே" அப்படின்னு சொல்ல, "படுபாவி! உன்னால தானே நான் ஒழுங்கா தூங்கல" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டி வந்து, "டேய் உனக்கு கண்ணு தெரியுதா? என்னால நம்ப முடியல. ரொம்ப தேங்க்யூம்மா. நீ மட்டும் இல்லன்னா என்னோட பேரனோட கண்ண சரி பண்ணியிருக்கவே முடியாது" அப்படின்னு பாட்டி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க. "பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க. ஆல்ரெடி நானும் அவரும் ஒண்ணா ஸ்டே பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இப்ப இவ இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோக்கு இருமலா வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி அவ ஒண்ணா ஸ்டே பண்றதுன்னா எத பத்தி தெரியுமா பேசுறா? சும்மா தூங்குறத பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நாங்க சேஃப்டிக்காக எதுவுமே யூஸ் பண்ணல பாட்டி அப்படின்னு சொல்ல, ரொம்ப நல்லது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. இவ சொல்றதெல்லாம் கேட்ட உடனே, இவ நார்மலான விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனா பாட்டி இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு இத எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, "போதும் நிப்பாட்றா! நானும் உன்னோட வயச தாண்டி வந்தவ தான். இதெல்லாம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு பாட்டி கிட்ட எப்படி உண்மைய சொல்றதுன்னு தெரியல. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்க வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரம் பொறந்துருவாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "சரி 2 பேரும் ஜாலியா இருங்க. நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாட்டி பேர குழந்தைங்க வேணும்னு சொன்னாங்களே, பேர குழந்தைங்க எப்படி பொறப்பாங்க?" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத, பேர குழந்தைங்க பொறக்க வேண்டிய நேரத்துல பொறப்பாங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, "கவலைப்படாதீங்க, சீக்கிரமே எனக்கு குழந்தைங்க பொறந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்டி கல்யாண வாழ்க்கைன்னா உனக்கு உண்மையாவே என்னன்னு தெரியுமா தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு லைட்டா கண்ணு பிளர்ரா இருக்க மாரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "எனக்கு லைட்டா பிளர்ரா தெரியுதே" அப்படின்னு சொல்ல, "உங்களோட கண்ணு முழுமையா சரியாகலங்க. அடிக்கடி இப்படிதான் தெரியும். ஆனா இப்படி தெரியறது பெர்மனன்ட் கிடையாது. சீக்கிரமே சரியாயிரும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நம்மளோட மவுண்டன்ல ஒரு மூலிகை இருக்கு. அத வச்சு இவரோட கண்ண கண்டிப்பா சரி பண்ண முடியும். அத போய் எடுத்துட்டு வந்தா இவர குணப்படுத்திடலாம் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க எனக்கு தேங்க் யூ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்க தட்டுல ஒண்ணு இருக்கே, அத குடுத்தீங்கன்னா போதும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அவனோட சிக்கன் பீஸ விட்டு குடுத்துடுறான். "ஃபியூச்சர்ல உனக்காக எவ்வளவு சிக்கன் பீஸ் வேணாலும் நான் வாங்கி தருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அவளோட மாஸ்டருக்கு கால் பண்ணிக்கிட்டே வரா. "மாஸ்டர் நான் தான் ஈதான் பேசுறேன்" அப்படின்னு சொல்ல, இவர பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு இருந்த ஜூஸையே வெளிய துப்பிடுறாரு. "சிட்டி பாக்குறதுக்கு எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மாஸ்டர் நான் கேக்குறதுக்கு பதில சொல்லுங்க. ஒரு பையன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா எனக்கு குழந்தை பிறக்கும். என் பவர் எல்லாம் இன்கிரீஸ் ஆகும்னு சொன்னீங்க. நான் அவர் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன். ஆனா எனக்கு குழந்தையும் பிறக்கல, பவரும் இன்கிரீஸ் ஆகல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ ஒண்ணா ஸ்டே பண்றத எப்படி எடுத்துப்பன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உன்னோட மாஸ்டர் ஆச்சே. அவன் கூட சேர்ந்து ஒண்ணா படுத்து தூங்கியிருப்ப. அவ்வளவுதானே" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. "படுத்து தூங்குறதுன்னா அது கிடையாது. பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல 1000 விஷயம் இருக்கு. அதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கத்துக்கணுமா? எப்படி கத்துக்கணும்?" அப்படின்னு இவ கேக்குறா. "என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. போய் உன்னோட புருஷன்கிட்ட கேளு" அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. "மாஸ்டர் எனக்கு அந்த மேஜிக் மருந்து ஊஜி வேணும். அது இருந்தா தான் என் புருஷன குணப்படுத்த முடியும். எனக்கு அத குடுங்களேன்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத உன் சீனியர் கிட்ட குடுத்து அனுப்புறேன் வாங்கிக்க" அப்படின்னு இவர் சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் பார்ட்டில ஒரு முக்கியமான கம்பெனி வருது. அந்த கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கிடைச்சுன்னா நமக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "என்னது பார்ட்டியா? பார்ட்டில சாப்பாடு கிடைக்குமா? விதவிதமா சிக்கன் இருக்குமா?" அப்படின்னு சொல்லி இவ அரைகுறையா ஓடி வந்துட்டு இருக்க. இவள பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவளுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்து குடு" அப்படின்னு சொல்ல, "நல்ல ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, சூப்பரான ட்ரெஸ்லாம் வருது. இப்ப அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்க. "என்ன இவ இவ்ளோ அழகா இருக்கா?" அப்படின்னு ஹீரோவும், ஹீரோவோட அசிஸ்டன்டும் வாய பொளந்துட்டு பாத்துட்டு இருக்க. ஹீல்ஸ் போட்டுட்டு அவளுக்கு நடக்க தெரியல. கால் ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அந்த செருப்புலாம் கழட்டி போட்டுட்டு, "இந்த செருப்புலாம் போட்டு என்னால நடக்க முடியாது" அப்படின்னு சொல்ல, "அப்ப கல்யாணத்தப்ப போட்ட ட்ரெஸ்ஸயே போட்டுட்டு வாயேன்" அப்படின்னு சொல்ல, "ஐயோ பாஸ் வேண்டாம்" அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்துடுறான். பாத்தா அவ ரவுடி மாரி வந்து நிக்கிறத பாத்த உடனே இவன் ஷாக் ஆயிட்டு, "ஏன்டி இதையா கல்யாணத்துக்கு போட்டு வந்த?" அப்படின்ற மாரி இவ அவனோட அசிஸ்டன்ட்ட மொறச்சு பாத்துட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா, "நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா என்னால முடியல பாஸ்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. அந்த பார்ட்டில இவளோட சித்தி, தங்கச்சி 2 பேரும் இருக்காங்க. இப்ப இந்த தங்கச்சிக்காரி பாத்தீங்கன்னா, "அம்மா நான் ஒரு மேனேஜர காதலிக்கிறேன். அவர்கிட்ட நெறைய பணம் இருக்கு தெரியுமா? அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா போதும் என் லைஃப் செட்டில் ஆயிரும்" அப்படின்னு சொல்ல, "என் பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த மேனேஜர் தான் வரான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "அம்மா இவர் தான் டியான். இவர தான் நான் காதலிக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஹாய் ஆன்ட்டி உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி இவன் கிஃப்ட்ட குடுக்க, ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல நெக்லஸ் தான் இருக்கு. இப்ப இந்த வைர நெக்லஸ பார்த்தோனே இவங்க வாய பொளந்துட்டு இருக்க. இது ஒரு சாதாரண நெக்லஸ். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல எனக்கு அப்படின்னு இவன் ஃபீலா வுட்டுட்டு இருக்க. இப்ப அந்த பார்ட்டிக்கு தான் ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வராங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, கண்ணு தெரியாதவன் மாரியே வந்துட்டு இருக்க. இவங்கள பார்த்த உடனே அவங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு தெரியாதவன கூட்டிட்டு எதுக்காக இந்த பார்ட்டிக்கு வர? இந்த பார்ட்டிக்குலாம் நீ வரக்கூடாது. பாரு அவன் பாட்டுக்கு கீழ விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்காம ஓரமா போ, ஓரமா போ அப்படின்னு சொல்லி ஹீரோவ தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நெறைய கேக் இருக்கு. இந்த கேக்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும் போலயே அப்படின்னு இவ ஒரு பிளேட் எடுத்து கேக்லாம் எடுத்து வச்சுக்கிறா. இப்ப அவ எடுத்து வச்சுட்டு உட்காரலான்னு பாக்க ஹீரோவோட சேர யாரோ தள்ளி விட்டுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ கூட்டிட்டு வந்து பக்கத்து சேர்ல உட்கார வச்சுட்டு, இவ பன்னு சாப்பிட்டுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த முக்கியமான கிளையண்ட் தான் வராரு. அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "இந்த ப்ராஜெக்ட்ட நான் ஃபூவோட கம்பெனிக்கு குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப இந்த தங்கச்சிக்காரியோட லவ்வர பாத்தீங்கன்னா, அந்த கண்ணு தெரியாத ஆளுக்கு ப்ராஜெக்ட்ட குடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, "யாருக்குடா கண்ணு தெரியாது" அப்படின்னு ஹீரோ கண்ணாடிய கழட்டிடுறான். இப்ப ஹீரோக்கு கண்ணு தெரியிற விஷயம் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உங்கள தனியா கூட்டிட்டு போறேன். பிரைவேட் ரூம்ல உட்கார்ந்து பேசலாம்" அப்படின்னு சொல்லி அந்த கிளையண்ட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் உட்கார்ந்து அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ சாப்பிடுறத பார்த்த உடனே, "என்னடி பாக்குற? வா" அப்படின்னு சொல்ல, "கேக்லாம் முடிச்சுட்டு வரேன். நீங்க போங்க" அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவ கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்களோட சீனியர் தான் இருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே, "டேய் நீ வந்துட்டியா? மாஸ்டர் உன்கிட்ட ஊசி குடுத்து விட்டாரா? நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேனே" அப்படின்னு சொல்ல, "குடுத்து விட்டுருக்காரு" அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "ஏய் பையனும் பொண்ணும் ஒண்ணு சேர்றதுன்னா என்னது? ஒண்ணா ஸ்டே பண்றதுன்னா என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஒரு பையன். என்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறியே! இந்த கேள்விலாம் நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. வேற யார்ட்டயாவது கேட்டு தொலடி" அப்படின்னு சொல்ல, "நீ தான் என்னோட சீனியர். சொல்லிக் குடுத்து தொலடா" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவன பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து காட்டுறான். "பாத்தியா? இந்த புக்ல இருக்க மாரி தான் ஒண்ணு சேரணும். இந்த புக்ல ஆணும், பையனும் எப்படி இருக்காங்கன்னு பாத்து கத்துக்க. கொஞ்சம் கிளாமரான பைஜாமாலாம் போடணும். அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா வாய பொளந்துட்டு அந்த புக்க பாத்துட்டு இருக்கா. இப்ப அவ இது எல்லாத்தையும் பாத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தா இந்த சைடு ஹீரோ அவனோட கண்ணுக்கு மருந்து போட்டுட்டு படுத்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமரான பைஜாமா போடலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இருக்க. "எவ்வளவு நேரம் தான் நான் இப்படியே படுத்துட்டு இருக்கது?" அப்படின்னு ஹீரோ கேக்குறான். "கொஞ்ச நேரம் அப்படியே படுங்க வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பைஜாமாவ ட்ரெஸ்ஸுக்கு வெளிய போட்டுட்டு வரா. இவ இப்படி வந்து நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ திரு திருன்னு முழிச்சுட்டு, "என்னடி இது காஸ்டியூம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பார்த்தா தெரியல பைஜாமா. இந்த மாரி பைஜாமா போட்டா தான் புருஷனுக்கு பிடிக்குமாமே. என்னோட சீனியர் தான் சொன்னான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குன்னு பைஜாமாவ வெளிய வா போடுவ அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்ப அவ பக்கத்துல உட்காந்துட்டு, "பையன் கீழ படுக்கணுமா? பொண்ணு மேல படுக்கணுமா? அதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட போயிட்டு இருக்க. ஹீரோக்கே ஒரு நிமிஷம் ஜர்க் ஆயிடுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "நான் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணணும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ கீழ படுத்துட்டு இருக்க, ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்கா. "என்னங்க தூங்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "வாய மூடிட்டு கம்முனு தூங்கி தொலடி" அப்படின்னு சொல்லி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஜூ அப்படின்ற ஒரு பொண்ண தான் காட்டுறாங்க. இப்ப இந்த ஜூ பொண்ணுகிட்ட அந்த தங்கச்சிக்காரியோட பாய் ஃப்ரெண்ட் ஓடி வந்து என்ன சொல்றான்னா, "என்னால எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அன்னைக்கு அந்த பார்ட்டில நான் பார்த்தேன் அவனுக்கு கண்ணு தெரியுது. அவன்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்கு போல. அவனோட கண்ணு சரி பண்ண முடியாதுன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. ஆனா எப்படிதான் அவனோட கண்ணு சரியானுச்சோ தெரியல. அவன் பொண்டாட்டி கிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அதுக்கு காரணம் கண்டிப்பா அந்த ஊசி மருந்தா தான் இருக்கணும். அந்த மருந்து மூலமா தான் அவனோட கண்ண குணப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, நானே டைரக்ட்டா களத்துல இறங்க வேண்டியது தான் அப்டின்ற மாரி யோசிச்சுட்டு, இப்ப அடுத்த நாள் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ ஹீரோவோட வீட்டுக்கு வந்து, "நான் புதுசா உங்க வீட்டுக்கு வந்திருக்க வேலைக்காரி. எங்க அம்மாக்கு பதிலா நான் இந்த இடத்துக்கு வேலை பார்க்க வந்திருக்கேன்" அப்டின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "சார் ப்ளீஸ் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அவங்கள காப்பாத்தணும்னா, கண்டிப்பா நான் அந்த வேலைய பார்த்து தான் ஆகணும்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "சரி ஓகே வேல பாரு" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தெருவுல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு கடையில லெக் பீஸ் வித்துட்டு இருக்காங்க. அத பார்த்த உடனே, "எனக்கு இதுல 4 லெக் பீஸ் வேணும்" அப்படின்னு சொல்லி இவ வெளுத்து கட்டிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின்க்காக வெயிட் பண்றான். என்ன இவ இவ்வளவு நேரம் ஆயும் ஆள காணோம் அப்படின்னு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "சார் இந்தாங்க தண்ணி குடிங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தண்ணிய குடுக்க, ஹீரோவும் அந்த தண்ணிய குடிக்கிறான். இப்ப அந்த தண்ணிய குடிச்ச கொஞ்ச நேரத்திலே ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட, என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு ஹீரோக்கு ட்ரக்ஸ் குடுத்துறா.
இப்ப இவன் மயக்கம் போட்டவுடனே இவ அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு, "நீங்க என் கூட தான் ஒண்ணா ஸ்டே பண்ண போறீங்க" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு ஹீரோவ தூக்கிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறா. ஆக்சுவலா அந்த சிக்கன் கடைய போட்டிருக்கவன் வேற யாரும் கிடையாது. அந்த தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் தான் இவள இங்க இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருப்பான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோவோட கண்ண அந்த ஊசி தானே குணப்படுத்தியிருக்கும். இப்ப அத எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு ஹீரோவோட சட்டைய கழட்டிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. ஹீரோயினோட வாய்ஸ் கேட்ட உடனே, இவ்ளு பாத்தீங்கன்னா, "என்ன விடுங்க, என் முடி மாட்டிக்கிச்சு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரையும் ஹீரோயின் பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அவ கிட்ட வந்து ஷாக் ஆன மாரி பார்த்துட்டு இருக்க. "மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவரு என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணணும்னு நெனச்சாரு" அப்படின்னு சொல்ல. "ஒண்ணா ஸ்டே பண்ணணும்னு நெனச்சாரா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இந்த பெட்ல 2 பேர் தானே படுக்க முடியும். 3 பேர் படுக்க முடியாது. 3 பேர் படுத்தா இடம் பத்தாதே" அப்படின்னு சொல்லி இவ போய் படுத்துட்டு இருக்க. "என்ன இது சரியான பைத்தியமா இருக்கும் போலயே" அப்படின்ற மாரி அவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காலையிலேயே உட்கார்ந்து சிக்கன வெளுத்து கட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். "மேடம் பாஸ பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்ல. "ரூம்குள்ள தான் இருக்காரு. போய் கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்ல, அவனும் ரூமுக்கு போறான். அங்க போய் பார்த்தா, இவ ஹீரோவ கட்டி போட்டு வச்சிருக்கா. இத பார்த்த உடனே இவன் அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்து, "1000 தான் இருந்தாலும் நீங்க பாஸ் இப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் போய் ஹீரோவ பாக்குறான். ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டி இப்படி கட்டி வச்சிருக்க? என்ன அவுத்து விடு" அப்படின்னு சொல்ல, "நேத்து நைட்டு எங்க என்ன தூங்க விட்டீங்க?" அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ட்ரக்ஸ் குடுத்திருப்பா இல்லையா? அதனால ஹீரோ தூங்காம இவ்ள போட்டு நோண்டிட்டு இருக்க. இவ இப்படி பண்ணி வச்சிருப்பா ஹீரோவ. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து நைட் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் டி அவுத்து விட்றி" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அவுத்து விட்டுர்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நேத்து அந்த வேலைக்கார பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு இருந்த. நான் பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் அங்கிட்டு கிடந்துச்சு. நீ கூட சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருந்தியே" அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு புரியுது. அப்படின்னா அந்த பொண்ணு நமக்கு ட்ரக்ஸ் குடுத்துருக்காளா அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. "நீ அவ கூட ஸ்டே பண்ணது ஒண்ணும் எனக்கு பிரச்சனை இல்ல" அப்படின்னு இவ கூலா சொல்லிட்டு இருக்க. "ஏண்டி நான் அவ கூட ஒண்ணா இருந்தத பார்த்து உனக்கு பொறாம வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஏன் பொறாமப்பட போறேன்? எனக்கு அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா 3 பேர் படுக்க பெட் தான் பத்தாதா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "சார், நேத்து வேலைக்காரியா உங்க வீட்டுக்கு வந்தது வேலைக்கார லேடியோட பொண்ணு கிடையாது. ஜூ குடும்பத்தோட பொண்ணு. பொய் சொல்லி உள்ள வந்திருக்கா" அப்படின்னு சொல்ல, "நான் அப்பயே எதிர்பார்த்தேன்" அப்படின்னு ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹால்ல உட்காந்துட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு இருக்க. நெறைய சாப்பிட்டதுனால அவளுக்கு வாமிட்டே வர மாரி ஆகிருது. இப்ப அவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, பாட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. "என்னம்மா வாமிட் வர்ற மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா பாட்டி, நெறைய தின்னுட்டேன் போல. அதான் லைட்டா வெளிய வந்துருச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பாட்டி இவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு நெனச்சுட்டாங்க போல. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "உன்ன நெனச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. சரி, உன்னோட பீரியட்ஸ் எப்ப?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ள பாத்தீங்கன்னா, நம்மளோட லீவ் பீரியட பத்தி கேட்குறாங்களோ, "லீவ் பீரியடே இன்னும் முடியல" அப்படின்னு வச்சுட்டு, "இன்னும் வரல பாட்டி. முடிஞ்சா சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. கன்ஃபார்மா இவ பிரெக்னன்ட்டா தான் இருக்கா அப்படின்னு பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு, "ஏம்மா உனக்கு காரமா சாப்பிடணும் போல இருக்கா? அதனால தான் இவ்ளோ காரமான பொருள்லாம் வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட வயித்த தொட்டு பாக்குறாங்க. பாட்டி, "ஏன் என்னோட வயித்த தொட்டு பாக்குறீங்க?" அப்படின்னு சொல்ல, "குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்குறேன்ம்மா. நீ பிரெக்னன்ட்டா இருக்க. சீக்கிரமே நம்ம குடும்பத்துக்கு வாரிசு வரப்போது" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனா? இவ்ளோ ஈஸியா குழந்தை பிறக்கும்னு நானும் எதிர்பார்க்கல" அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "சரி நீ ரெஸ்ட் எடு. பாட்டிக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு" அப்படின்னு இவங்க வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்த உடனே பாட்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த சந்தோஷமான விஷயத்த என் பேரன்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு ஹீரோக்கு தான் கால் பண்றாங்க. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, "ஏன்டா உன்னோட பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது பிரெக்னன்ட்டா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "ஆமாண்டா, உன்னோட குழந்தை அவ வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. நீ அவள நல்லபடியா பாத்துக்கணும். நானே பர்சனலா செக் பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நானும் அவளும் ஒண்ணும் சேரல. அப்ப அது இன்னொரு ஆளோட குழந்தையா?" அப்படின்னு ஹீரோ கடுப்பாயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ், இந்த பூச்செடிய எங்க வைக்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் தலையில வை" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவன பாத்தீங்கன்னா கம்முனு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இந்த சைடு ஹீரோக்கு பாத்தீங்கன்னா, இவ எப்படி பிரெக்னன்ட் ஆனா? அதுக்கு வாய்ப்பில்லையே அப்படின்னு பயங்கர கன்ஃப்யூஷனோட யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டக்குனு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "பாட்டி சொன்னதெல்லாம் உண்மையாடி?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எத பத்தி கேட்கிறீங்க? பிரெக்னன்சி பத்தியா?" "ஆமா, காரமா சாப்பிட்டேன். வாமிட் பண்ணேன். பீரியட்ஸ் எப்ப முடியுதுன்னு கேட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். பாட்டி தான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னாங்க" அப்படின்னு சொல்ல, "அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ கார் பார்க்கிங்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அந்த ஜூ குடும்பத்தோட பொண்ணு வந்து ஹீரோவ கிட்னாப் பண்ணிர்றா. அவளுக்கும் கொஞ்சம் மந்திர சக்தி தெரியும் போல. இத வச்சு இவ ஹீரோவ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு, இப்ப அவ என்ன சொல்றன்னா, "உன்னோட கண்ண சரி பண்ண முடியாதுன்னு இந்த உலகத்துல உள்ள எத்தனையோ டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா உன்னோட கண்ணு இப்ப சரியாயிருச்சு. அதுக்கு காரணம் அந்த ஊஜி மெடிசின் தானே. உன் பொண்டாட்டியால தான் உனக்கு கண் பார்வை வந்துருச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தேவை அந்த ஈத்தான் தான்.
அவகிட்ட ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்த நான் வாங்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு அவள கொல்லணும். அதுக்கப்புறமா வந்து உன்னோட கண்ண மறுபடியும் நான் குருடாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ ஹீரோயினுக்கு கால் பண்றா. இப்ப அவளுக்கு கால் பண்ணி, "உன்னோட புருஷன நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒரு நிமிஷம் நில்லு. யாருன்னே தெரியாது. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ற. அன்னோன் நம்பர்ல இருந்து பண்ணா ஃப்ராடு கால். அட்டெண்ட் பண்ணக்கூடாது" அப்படின்னு இவ கட் பண்ணி விட்டுர்றா. இவ இப்படி கட் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ என்ன காப்பாத்துறதுக்கு வரமாட்டா. சோ உன்னோட முயற்சி வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறான். "மேடம் நீங்க பாஸ பாத்தீங்களா? அவர் ஆபீஸ்லயும் காணோம், வீட்லயும் காணோம்" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியாது" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோட பேன்ல அவனோட போன தேடிட்டு இருக்கா. "என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன தொடாம தள்ளி போடி" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவ ஹீரோவோட போன் எடுத்து ஹீரோயினுக்கு கால் பண்றா. இப்ப இவ ஈத்தானுக்கு கால் பண்ணி, "உன்னோட புருஷன் கூவ நான் தான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப அத நீ நம்புறியா? உடனே இந்த இடத்துக்கு வரலன்னா, மறுபடியும் அவனோட கண்ண நான் குருடாக்கிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போன வைக்க, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "என்னாச்சு மேடம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த ஜூ பொண்ணு தான் அவர கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ எதுக்காக பாஸ கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கும் அவனுக்கும் எதிர்மறையான சக்திகள் இருக்கு. எனக்கிட்ட இருக்கிறது நல்ல சக்தி. அவகிட்ட இருக்கிறது கெட்ட சக்தி. சொல்லப்போனா மைனஸ் பிளஸ் மாரி. ஆக்சுவலா அவள நான் சூனியக்காரின்னு தான் எப்போதும் கூப்பிடுவேன் தெரியுமா? அந்த சூனியக்காரி எதுக்கு என் புருஷன கடத்தி வச்சுட்டு இருக்கான்னு தெரியலையே" அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. "மேடம் எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ போய் காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நான் லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட போன்ல லொகேஷன கண்டுபிடிச்சிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நானே பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவ அட்ட செகண்ட்ல மந்திரத்த போட்டு ஹீரோ இருக்க இடத்துக்கு போயிடுறா. இப்ப ஹீரோயின் அங்க போன உடனே ஜூ என்ன சொல்றான்னா, "எவ்வளவு தைரியம் நீ தனியா வந்திருப்ப? ஏன்டி என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "நீ பிசாசுன்றத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உன்ன பார்த்தாலாம் நான் பயப்பட மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "உன் புருஷனோட கண்ணு நார்மலா இருக்கணும்னா, எனக்கு அந்த ஊசி வேணும். உங்க மந்திர மருந்த என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி நான் தந்துடுறேன். அதுக்கு பதிலா என் புருஷன விட்டுரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்காக நீ அந்த மருந்த ஒண்ணும் அவகிட்ட குடுக்க வேணாம். அந்த மருந்து ரொம்ப அதிசயமானது. அத நீயே வச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா எனக்கு நெறைய சக்தி வரும். அதான் நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சிலதெல்லாம் பார்த்தா எனக்கு இரிட்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு உன்ன அப்பையிலேருந்தே பிடிக்காது. உன் கண்ண நான் புடுங்குறேன்" அப்படின்னு சொல்லி, இவ மந்திரத்த போட்டு ஹீரோயினோட கண்ண புடுங்கிர்றா. இவ இப்படி பண்ண உடனே ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டுர்றா. இப்ப அவ ஹீரோவோட கண்ணையும் பறிக்கலான்னு வரும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆளுங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்கள பார்த்தோனே அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓட, ஹீரோ ஓடி போய் ஹீரோயின தூக்குறான். "தான் என்னாச்சு? கண்ண திறந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ மயக்கத்திலே இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த ஜூ குடும்பத்த நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாத்தா ஹீரோயினுக்கு சுத்தமா கண்ணு தெரியல. இப்ப அவ கண்ணு தெரியாம கீழ விழற மாரி போக, ஹீரோ வந்து புடிச்சிடுறான். "பெட்லயே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? எதுக்காக நடந்து வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ரூம்லயே எவ்வளவு நேரம் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் நான் வெளிய வந்தேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த ஊசிய வச்சு உன்னோட கண்ண சரி பண்றேன். வா வந்து படு" அப்படின்னு சொல்லி அவளோட கண்ணுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, "உண்மையாவே உன்னோட வயித்துல குழந்தை இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா குழந்தை இருக்குன்னு தான் பாட்டி சொன்னாங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஆனா அது என்னோட குழந்தை இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "உங்களோட குழந்தை இல்லன்னா அப்ப அது யாரோட குழந்தை?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்களும் நானும் ஒண்ணா தூங்குனா அது நம்மளோட குழந்தை தானே? நம்மளோட குழந்தை இல்லையா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "வேணா நம்ம இன்னொரு குழந்தை பெத்துக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இவ இப்படி கத்துன உடனே அவ கண்ணுல வச்சிருந்த துணியெல்லாம் கீழ போயிருது. "என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இவ்ளோ சந்தோஷப்பட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னீங்களே அதுக்கு தான் இவ்ளோ சந்தோஷப்பட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோ பேசுறதுக்கு வந்துடுறான். இப்ப அந்த கால்ல பாத்தீங்கன்னா, அது ஜூ குடும்பத்தோட பொண்ணு தான். அவ எதுக்காக அப்படி பண்ணிட்டு திரியறான்னு தெரியல. அந்த பொண்ணு அந்த ஊசி மேல தான் ஒரே கண்ணா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்த நான் ஒரு வழியாக்காம விடமாட்டேன் அப்படின்ற மாரி அவனோட மனசுல யோசிச்சுட்டு, ஹீரோ அந்த இப்போ இடத்த விட்டு மதியம் ஆகுது. கிளம்பி ஹீரோ வரான். பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக அவளுக்கு புடிச்ச சிக்கனா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இருக்க. இவ்ளோ அது எல்லாத்தையும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம், "எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு. நான் குளிக்கலான்னு இருக்கேன். நீங்க தான் என்ன குளிக்க வைக்கணும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இந்த சைடு கட் பண்ணா அந்த ஜூ குடும்பத்த தான் காட்டுறாங்க. அந்த ஜூக்கு அவங்க அப்பா ஓங்கி ஒரு அறைய போட்டுட்டு, "என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? உனக்கு தெரிஞ்ச கேவலமான மந்திரத்த வச்சு அந்த கூ குடும்பத்தையே ஒரு வழியாக்கலாம்னு நெனச்சுட்டு இருக்கியா? அந்த கூக்கும் உன்ன கட்டி குடுக்கலாம்னு நெனச்சேன். எல்லாத்தையும் இப்படி அடியோட புதைச்சுட்டியேடி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அப்பா என்னோட வாழ்க்கைய அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. என்னால இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு தான் இப்படி பண்ணியா? இப்ப உன்னால அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி போக முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த கூக்கு தெரிஞ்சா நம்ம குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சுருவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா,
அவனுக்கு கீழ தான் நம்மளோட எல்லா கம்பெனியுமே ஒர்க் ஆகுது. அந்த விஷயத்த நீ சுத்தமா மறந்துட்ட. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு இப்பவாவது உனக்கு புரியுதாடி அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப எது தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே கையில தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ரூம்குள்ள குளிச்சிட்டு இருக்க. இவ சிப்ஸ் பாக்கெட்ட கையில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. குளிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஆஹா கிரீம் எடுத்துட்டு வர மறந்துட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு ஈத்தான கூப்பிட்டுட்டு இருக்கான். ஈத்தான் அந்த இடத்துல ஒரு கிரீம் இருக்கும் கண்டுபிடிச்சு கூட அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு திடீர்னு அந்த சிப்ஸ் பாக்கெட்லாம் கண்ணுக்கு தெரியுது. என்னடான்னு பார்த்தா அவளோட கண்ணு சரியாயிருச்சு. என்னோட கண்ணு இவ்வளவு சீக்கிரம் சரியாயிருச்சு. என்னால நம்பவே முடியலையா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு ஹீரோ சொன்ன அந்த ஆயில்மெண்ட்டை தேடிட்டு இருக்கா. இவன் இப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவே வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா டவல் கூட கட்டாம வந்து நின்னுட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை பாத்துடுறான். இப்ப இவனை பார்த்த உடனே டக்குன்னு கண்ணு தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து அவனோட ஆயில்மெண்ட்ட எடுத்துட்டு உள்ள போயிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, நான் பார்த்தது கனவா நனவா? என்ன எல்லாமே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ரெடி ஆயிட்டு வந்துடுறான். இவன் ரெடி ஆயிட்டு வந்தவுடனே அவனோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு போய் பார்த்தா இது ஜூ பொண்ணுதான். இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, நம்மளோட கம்பெனி கோஆப்பரேஷன் பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நல்ல மாரி வந்து பேசுற அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உன் பொண்டாட்டியோட கண்ணு சரி பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப அவ என்ன செய்றானா, அவளோட கண்ணை நான் சரி பண்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒண்ணு பண்ணணும். அவள டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு சூனியக்காரைய கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ கேட்க, அவளுக்கு கோவம் வந்துருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா உன் பொண்டாட்டிய காப்பாத்த உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். முடிஞ்சா அவள காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் தேவையே படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து இவளுக்கு ஒரு அறைய போட, இவ அரைஞ்சத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். பொண்டாட்டி உனக்கு கண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்ற மாரி சிக்னல் காட்டுறான். உனக்கு கண்ணு தெரியுதா? அப்ப மறுபடியும் உன்னோட கண்ண நொல்லையாக்கிற வேண்டியதா அப்படின்னு இவ மந்திர சக்திய பயன்படுத்துற மாரி வர, ஜூ குடும்பம் அந்த உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? உன்னோட குடும்பத்த ஒட்டுமொத்தமா அழிச்சிருவேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி அப்படின்னு சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கு நல்லா கண்ணு தெரியுதுங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஊஜி மெடிசன என்கிட்ட குடுத்துருங்க அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. உன்னோட கண்ணுக்கு அந்த மெடிசன் அப்ளை பண்ணல. அதான் லாஸ்ட் டிராப். அந்த மெடிசன் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டீங்க? அது எவ்ளோ அபூர்வமானது தெரியுமா? அது இப்ப என்கிட்ட இல்ல. மறுபடியும் நான் மாஸ்டர் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ மாஸ்டருக்கு கால் பண்ணா, அவரு தின்னுட்டு இருந்தது துப்பிடுறாரு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, மாஸ்டர் ஊஜி மெடிசன் தீர்ந்து போச்சு. எனக்கு மறுபடியும் ரெடி பண்ணி குடுங்களேன் அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட குடுத்தது தான் லாஸ்ட். இதுக்கப்புறம் என்கிட்ட கிடையாது. ஊஜி மெடிசன பத்தி நீ யோசிக்காத. ஃபர்ஸ்ட் பேர குழந்தைங்கள பெத்து குடுக்குற வழிய பாரு. எப்படா பேர குழந்தைய தூக்குவேன்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். நீ பிரெக்னன்ட் ஆகி குழந்தை பெத்துக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுக்கப்புறம் ஊஜி மெடிசன் தானா உன்கிட்ட வரும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அவரு என்ன குழந்தை பெத்துக்க சொன்னாரு. குழந்தை பிறந்தா எல்லாம் சரியா போயிரும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ உனக்கு எத்தனை மாசம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியாதே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப 2 பேரும் டாக்டரை பாக்குறதுக்காக தான் போறாங்க. டாக்டர் இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ட பாத்துட்டு அவங்க பிரெக்னன்டா இல்ல அப்படின்னு சொல்ல 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஒருவேளை மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு இருக்கிறது பிரெக்னன்சிக்கான சிம்டம்ஸே இல்ல அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் வெளிய வந்துடுறாங்க. இவ வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, பாட்டி உன்கிட்ட என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டு இருக்க. இவ்ளோ பதில் சொல்லிட்டு இருக்கான். பீரியட் எவ்ளோ நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. நான் என்னோட லீவ் பீரியட் இன்னும் முடியலன்னு சொன்னேன். அப்படின்னு சொல்ல, அத நீ லீவ்ன்னு சொன்னியா? இல்ல வெறும் பீரியட்ன்னு சொன்னியா? அப்படின்னு சொல்லி கேட்க, வெறும் பீரியட்ன்னு தான் சொன்னேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அடி பாவி! பாட்டி சொன்ன பீரியட் எது தெரியுமா? அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் காதுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. ஓ! பாட்டி அத பத்தி சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லி இவ எல்லார் முன்னாடி கத்த, அங்க உள்ள எல்லாரும் இவங்களையே பாத்துட்டு இருக்காங்க. வாய மூடுறி! இத பத்திலாம் வெளிய பேசக்கூடாது. அமைதியா இரு. சரி, யார் கூடவோ ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். சேஃப்டி மெஷர்மென்ட்லாம் போட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் வாழ்க்கையில ஒண்ணா படுத்த ஆளு நீங்க மட்டும் தான். நீங்களும் நானும் தான் ஒண்ணா தூங்கியிருக்கோம். அத மறந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஷாக் ஆயிடுறான். என்னது நானா? அப்படின்னு. இவ ஒண்ணா படுக்கிறதுனா எத யோசிச்சுட்டு இருக்கா? சரியான மெண்டலா இருப்பா போலயே அப்படின்னு ஹீரோ சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்ப நான் பிரெக்னன்டா இல்லையா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப நான் பிரெக்னன்ட் ஆகலன்னா எப்படி எனக்கு ஊஜி மெடிசின் கிடைக்கும்? நான் பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, இப்ப ஹீரோயின் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, எனக்கு குழந்தை பெத்துக்கணும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் குழந்தை பெத்துக்கணும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் குழந்தை பெத்துக்கிறது ஒண்ணும் சின்ன விஷயம் இல்லடி. அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுவா இருந்தா என்ன? என்னால எதுவா இருந்தாலும் செய்ய முடியும். எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்தாலும் என்னால கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இங்க பாரு இந்த விஷயத்துல எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தானா வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ ஹீரோவ விடுற மாரியே இல்ல. இப்ப ஹீரோ போய் கார்டன்ல தனியா நின்னுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு இந்த ஜூ பொண்ணு வந்துடுறா. காதல் மந்திரத்த உன் மேல பயன்படுத்தி, என் மேல காதல விழ வச்சுட்டேனா, உன்னால என் குடும்பத்துக்கு பிரச்சனை வராதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ காதல் மந்திரத்த ஹீரோ மேல போட பாக்க, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. அந்த மந்திரம் ஹீரோயின் மேல பட்டுருது. இப்ப ஹீரோ ஜூவ பாத்துடுறான். ஏய் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க, ஜூ அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இப்ப இந்த மந்திரம் ஹீரோயின் மேல வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவள பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு மாரி பண்ணிட்டு, ஹீரோவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறா. "கீதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, "எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன்" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவாலயே முடியல. 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பாக்குறா. கண்ண முழிச்சு பார்த்தா அவளுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. என்னாச்சு? எப்போதும் இவர் கூட ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மட்டும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோவும் எந்திரிச்சுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எல்லா நாளும் நம்ம 2 பேரும் ஒண்ணா தானே ஸ்டே பண்ணோம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நேத்து நடந்தது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீயும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம் ரிலேஷன்ஷிப்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒண்ணும் புரியல. "நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அவளோட வயித்துல கைய வச்சுட்டு இருக்க. "என்னாச்சு? வயிறு எதுவும் வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எதையோ பத்தி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்க. "என்னாச்சு? இந்த மாசம் நான் பீரியட்ஸே ஆகலையே! ஒருவேள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதுனால பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு போல" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப போர்டுல பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் தான் வச்சிருக்காங்க. இப்ப அந்த கிட்ட பாத்தவுடனே, "இத வாங்கிட்டு போயிற வேண்டியதுதான்" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ வாங்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஜூமே வந்துடுறா. அந்த பொண்ணு வந்து இவள பாத்தவுடனே, "ஓ! இது செக் பண்ண போறியா? நானும் உன் கூட வரேன்டி" அப்படின்னு இவளும் ரெஸ்ட் ரூம்க்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் செக் பண்ணி பார்த்தா, அதுல 2 கோடு காட்டுது. இத பாத்தவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன 2 கோடு காட்டுது? அப்ப நான் பிரெக்னன்ட்டா இருக்கேனா?" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ அவளோட மாஸ்டருக்கு கால் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஜூ வெளிய நின்னு கேட்டுறா. இப்ப ஹீரோயின் அவளோட மாஸ்டருக்கு கால் பண்ணி, "மாஸ்டர் நீங்க சொன்ன மாரி நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா? என்னால நம்பவே முடியல" அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க. "அட உண்மைய தான் மாஸ்டர் சொல்றேன். நான் இப்ப மலைக்கு வரலாமா? நீங்க பண்ணி குடுத்த ப்ராமிஸ மறந்துடாதீங்க" அப்படின்னு சொல்ல, "கண்டிப்பா என்னோட ப்ராமிஸ நான் மறக்க மாட்டேன்" அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மாஸ்டர் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "பொண்டாட்டி உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ இனிமே என்னோட கம்பெனிக்கு வந்து வேலை பாரு. என் கம்பெனில ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "கம்பெனிக்கா? நான் எதுக்கு கம்பெனிக்கு?" அப்படின்னு இவ கேட்க, "ஆமா நீ என்னோட பொண்டாட்டியாச்சுல. திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லன்னா நீ தான் நம்மளோட கம்பெனிய பாத்துக்கணும்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவரு கம்பெனிக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு. இப்போதைக்கு பிரெக்னன்சி பத்தி சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவ அவளோட போன்ல சர்ச் பண்ணி பாக்குறா. பிரெக்னன்ட்டா இருக்க பொண்ணுங்க வேலைக்கு போலாமா அப்படின்னு கேட்க, அதுல பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம்னு போட்டிருக்கு. என்ன இது இப்படி சொல்லுது? இப்ப நான் ரெஸ்ட் எடுக்கவா? வேலைக்கு போகவா? ஒண்ணும் புரியலையே அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட கம்பெனிக்கு தான் வரான். இப்ப கம்பெனிக்கு வந்தவுடனே அந்த இடத்துல ஹீரோவோட செக்ரட்டரி தான் வரா. அவள பாத்தீங்கன்னா, "பாஸ் இதுதான் முக்கியமான ஃபைல் இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அதுல சைன் போட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு தான் என்னோட செக்ரட்டரி. உனக்கு என்ன டவுட்னாலும் அந்த பொண்ணுகிட்ட கேளு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "நான் 10 வருஷமா இந்த கம்பெனில வேலை பாக்குறேன். இந்த கூவ கரெக்ட் பண்றதுக்காக தான் நான் அந்த கம்பெனில இருக்கேன்" அப்படின்ற மாரி அவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்றன்னா, "நான் என்ன வேலை பார்க்கணும்? எனக்கு ஏதாவது வேலை குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "இன்னைக்கு நைட் ஒரு முக்கியமான கிளையண்டோட மீட்டிங் இருக்கு. டின்னர் பார்ட்டிக்கு போயி நீங்க வான் கம்பெனியோட கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டு வரணும்" அப்படின்னு சொல்ல, "ஓகே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த வான் கம்பெனிய தான் காட்டுறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, 3 பசங்க வந்து உட்கார்ந்து, "இன்னைக்கு எந்த அழகான பொண்ணு வரப்போறான்னு தெரியலையே" அப்படின்னு இவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயின் வந்து உட்கார்ந்த போய் ஒரு பாட்டில் ஒயின் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் வெயிட்டர் கிடையாது. நான் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நீ பார்க்க வெயிட்டர் மாரி தானே இருக்க அப்படின்னு இவனுங்க எல்லாம் ஓட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஆளு கான்ட்ராக்ட் பேப்பர்ல தண்ணிய ஊத்தலான்னு பார்க்க, அது ஹீரோயினோட ட்ரெஸ்ல ஊத்திடுது. இத பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த ஆளு பார்த்தீங்கன்னா, உன் ட்ரெஸ் நனஞ்சிருச்சு போய் சேஞ்ச் பண்ணிட்டு வாம்மா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரு ஒரு பாட்டில் ஒயின வச்சு, இந்த ஒயின ஃபுல்லா குடிச்சிட்டேன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் நம்மளோட ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கிறா. பிரெக்னன்ட்டா இருக்கவங்க ஒயின் குடிக்கலாமா அப்படின்னு கேட்க, அதுல குடிக்க கூடாதுன்னு இருக்கு. இத பார்த்த உடனே, "இல்ல நான் ஒயின்லாம் குடிக்க மாட்டேன். இந்தாங்க" அப்படின்னு சொல்ல, "என்னையே எதிர்த்து பேசுறியா?" அப்படின்னு சொல்லி, அந்த ஆளு ஹீரோயின கட்டாயப்படுத்தலான்னு வர, அவ அவளோட மந்திர சக்திய விட்டு அந்த ஆள பறக்க விட்டுர்றா.
இப்ப 2ஆவதா இருக்கவன் வம்புழுக்கலான்னு வர, அவனையுமே தள்ளி விட்டுறான். அடுத்து 3வது இருக்கவன பாத்தீங்கன்னா, "ஐயோ! என்ன எதுவும் பண்ணிறாத" அப்படின்னு சொல்ல, அப்ப கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு அப்படின்னு இவ சொல்ல, அவனுமே சைன் பண்ணி குடுத்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்தோனே, அங்க உள்ள எல்லாரும் இவளுக்கு கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட்ட நீங்க நல்லபடியா முடிச்சுட்டீங்க. உண்மையாவே நீங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணு செம காண்டாயிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, ச்சே! உன்ன அந்த வான் கம்பெனிக்கு நான் அனுப்புனதுக்கு காரணமே அவனுங்கலாம் மோசமான ஆளுங்க. அதனால தான் உன்ன அங்க அனுப்புனேன். அங்கேருந்து நீ தப்பிச்சுட்டியா அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜூ தான் வரா. இப்ப ஜூ வந்து என்ன சொல்றான்னா, நான் அந்த ஈத்தார் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுல நீயும் ஒரு ஆள் போலயே அப்படின்னு சொல்ல, நீ யாரு? எதுக்காக உன் பேச்சு நான் கேட்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த ஈத்தான சுத்தமா பிடிக்காது. நான் அவள பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட உதவி இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த கு எதனால அந்த ஈத்தான கல்யாணம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் அவ வயித்துல குழந்தை வளருது. அந்த குழந்தை இல்லாம பண்ணிட்டா, "ஓ! உனக்கு சொந்தமாயிருவா" அப்படின்னு சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, அவ குடுக்குற மருந்த வாங்கிக்கிறா. இவ அவ குடுத்த மருந்த ஹீரோயின் குடிக்கிற காஃபில கலந்து கொண்டு அவகிட்ட குடுக்க, அவ அந்த காஃபிய லைட்டா குடிச்சு பாக்குறா. ஆனா, அந்த டேஸ்ட் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. "இல்ல, இதோட டேஸ்ட் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நெறைய சுகர் எடுத்துட்டு வந்து அதுல கொட்டிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு சுத்தமா அத குடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. என்ன இவ்ளோ சுகர கொட்டி வச்சிருக்கா? நான் பொறுமையா குடிக்கிறேன். நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல, அவளும் போய் உட்கார்ந்துடுறா. இப்ப அவங்க 2 பேரும் வேலைய பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, அவளோட பிளேஸ்ல படுத்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயின் அவளுக்கு குடுத்த காஃபிய அவகிட்ட கொண்டாந்து ஊத்திர்றான். என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணு பாசமா குடுத்துருக்காளே, குடிக்கலன்னு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சுட்டு அவ அவளோட டேபிள்ல ஊத்த, இப்ப இந்த பொண்ணு தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பார்த்து அந்த காஃபிய குடிச்சிடுறா. அந்த காஃபிய குடிச்ச உடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. பார்த்தா அவ போய் பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஜூதா வரா. "என்னாச்சு பிளான் சக்சஸ்ஃபுல்லா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பிளானிங் எனக்கு எதிராவே திரும்பிடுச்சு" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "நீ சரியான வேஸ்ட்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜூ அந்த இடத்த விட்டு போறான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ இவளுக்காக நெறைய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா. அந்த சாப்பாடெல்லாம் பார்த்து இவ சாப்பிடலாம் அப்படின்னு போக, அவளுக்கு வாமிட்டா வருது. இப்ப அவ வாமிட் எடுத்துட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு உனக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவளுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. ஐய்யய்யோ! என்ன இந்த நேரத்துல பசிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள உருட்ட ஆரம்பிக்க, இந்த சைடு ஹீரோ தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு எந்திரிச்சு வரான். இவன் எந்திரிச்சு வந்து பார்த்தா, அந்த இடத்துல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கையில விளக்கு மாத்தலாம் எடுத்துட்டு அடிக்கலான்னு வர, அது ஹீரோயின் தான். ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனே பயத்துல அவளோட மந்திர சக்திய போட, அது ஹீரோவ கீழ தள்ளிருது. இப்ப அப்படியே கட் பண்ணா, ஹீரோக்கு லைட்டா அடிபட்டுருக்கு. அந்த காயத்துக்கு இவ மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. "என்னாச்சு? நீ கொஞ்ச நாளா வித்தியாசமா நடந்துக்கிற மாரி இருக்கு எனக்கு" அப்படின்னு ஹீரோ கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க" அப்படின்னு இவ சொல்றா. "நடு ராத்திரியில போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? உடம்பு கிடம்பு சரியில்லையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. டாக்டர் கிட்ட வேணா கூட்டிட்டு போகவா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரண் அவளோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கு. அங்க உள்ள எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்க. இத பார்த்த உடனே, இவங்க எல்லாருக்கும் சம்பளத்தோட லீவ் குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்க, மேடம் இந்த விஷயம் கு சாருக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கவலைப்படாத. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, ஹிரண் பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாத்தையும் அவகிட்ட குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ கம்பெனி விட்டு வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. வெளியில ஜூ பொண்ணு தான் நிக்கிறா. இப்ப இந்த ஜூ பொண்ணு பார்த்தீங்கன்னா, மந்திர சக்திய போட்டு ஹிரண்ண கீழ விழ வைக்கலான்னு பார்க்க, அந்த இடத்துக்கு இவளோட மாஸ்டர் தான் ஓடி வராரு. அவர பார்த்த உடனே இவ ஓடி வந்து கட்டிப்பிடிக்கலான்னு பார்க்க, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரெக்னன்ட்டா இருக்கன்றத மறந்து போயிட்டியா? மாசமா இருக்கும்போது இப்படிலாம் ஓடி வரக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மாஸ்டர் நான் சொன்ன மாரி உங்களோட வாக்க நிறைவேத்திட்டேன். நீங்க உங்களோட வாக்க நிறைவேத்துங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப மாஸ்டர் அந்த ஊசிய எடுத்து ஹீரோயின்ட்ட குடுக்குறாரு. "உண்மையாவே இது ஊசி தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம்மா உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். முக்கியமா என்னோட பேர குழந்தைக்காக இந்தா" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறா. இப்ப மாஸ்டர் பாத்தீங்கன்னா, "சரி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, ஹீரோவோட பாட்டி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வராங்க. இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏம்மா அந்த வயசானவர் கிட்ட நீ பிரெக்னன்ட்டா இருக்கறதா சொல்லிட்டு இருக்க. உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் போன மாஸ்டர் இவங்கள பார்த்த உடனே பின்னாடி வந்துடுறாரு. இப்ப அவரு வாய பொளந்துட்டு பாத்துட்டு, "நான் தான் அந்த பொண்ணோட மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி கைய குடுத்துட்டு இருக்க. 2 பேரும் இன்ட்ரோடக்ஷன் ஆயிக்கிறாங்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "வாங்களேன் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசலாம்" அப்படின்னு சொல்ல, பாட்டியும் ஓகேன்னு சொல்லிர்றாங்க. இப்ப அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப ஹீரோயின் தான் ஹீரோக்கு கால் பண்றா. அவ கால் பண்ணி, "உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்க, இப்ப அந்த ஜூ பொண்ணும் இவள மயக்கம் போட வச்சிர்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஊசி மட்டும் தான் கிடக்குது. இந்த மெடிசன் எப்படி?
அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு வேற பாட்டி என்கிட்ட சொன்னாங்களே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜூ பொண்ணு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி உன்னோட குட்டி பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்கா. இந்த விஷயம் உனக்கு தெரியுமா? உனக்கு உன் பொண்டாட்டியும் குழந்தையும் வேணும்னா, அந்த ஊசிய எடுத்துட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்துடுறான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஊசிய குடு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அந்த மருந்த குடுக்குறான். இப்ப அத குடுத்ததுக்கு அப்புறம், இந்தா இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணு. உன்னோட ஷேர்ஸ் 20% என்னோட ஜூ கம்பெனிக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அதுல சைன் பண்ற மாரி போக, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. அவள பார்த்த உடனே ஹீரோ ஓடி போய் கட்டி பிடிச்சுட்டு, "பொண்டாட்டி நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகல. அதுலலாம் நீங்க சைன் பண்ண வேணாம்" அப்படின்னு இவ சொல்ல, இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "எதுக்காக அந்த ஊசிய அவகிட்ட குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதுல இருக்கிறது ஊசி கிடையாது. அது ஃபேக் ஆனது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு என் மேல அவ்ளோ பாசமா, என்ன காப்பாத்துறதுக்காக பூஜையே குடுக்க தயாராயிட்டீங்க அப்படின்னு சொல்ல, என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பர்சன் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி, ஹீரோ ஹீரோயின பிடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இந்த சைடு மாஸ்டர் பாத்தீங்கன்னா, பாட்டியோட கைய பிடிச்சுட்டு, நான் உனக்கு ஜோசியம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வராங்க. இப்ப இவங்க 2 பேரும் பாட்டியையும் மாஸ்டரையும் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு, "என்ன 2 பேரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க? எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க, இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரெஸ் பண்ணா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு மாஸ்டர் சொன்னாரு. அதான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நானும் பாட்டியும் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு இவரே ஏதோ சமாளிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். இனிமே அந்த ஜூவால நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவளோட கம்பெனிய மொத்தமா டவுன் பண்ணிட்டு அவள ஜெயிலுக்கு அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப பாட்டி பாத்தீங்கன்னா, சரி வாங்க பேசுனது போதும். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துல காட்டுறாங்க. ஹீரோயினோட வயிறு நல்லாவே பெருசாயிடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வா பொண்டாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. இத பார்த்த உடனே நீ இப்படிலாம் சோகமா இருக்காத. குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் உனக்கு புடிச்ச லெக் பீஸ் நான் குடுக்குறேன். இப்ப குடுத்தா நீ வாமிட் எடுத்துருவ அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு, அவள சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு வந்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு கால் வருது. இப்ப அந்த கால்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜூ கம்பெனி நம்மள போட்டு தொல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷேர்ஸ் மறுபடியும் வேணும்னு. இப்ப என்ன பாஸ் பண்றது அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவங்க இனிமே மேல வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. அவளுக்கு வயிறு வலிக்கிற மாரி இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு ஹீரோயின கூட்டிட்டு ஹாஸ்பிடல் தான் வரான். இப்ப ஹீரோயினுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி கவலைப்படாத நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின பாத்தீங்கன்னா லேபர் ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப இவளுக்கு உள்ள டெலிவரி நடந்துட்டு இருக்க. ஹீரோ பயங்கர டென்ஷனா நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நின்னுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. டாக்டர் வந்து அவங்களுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓவர் ப்ளீடிங் ஆகுது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு மனசே தாங்கல. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறா. இப்ப அவ கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஹீரோ மட்டும் தான் இருக்கான். எங்க நம்மளோட குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா குழந்தை அப்படின்னு சொல்ல வரும்போது, அந்த இடத்துக்கு குழந்தைய எடுத்துட்டு வராங்க. இப்ப குழந்தைய எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுத்த உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, "நீ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கதா சொன்னாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, "எனக்கும் எதுவும் ஆகாது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. என்னோட மேஜிக் பவர வச்சு என்னோட குழந்தைய என்னால காப்பாத்த முடியுங்க" அப்படின்னு சொல்ல, "பொண்டாட்டி உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட. உன்ன நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னோட குழந்தையையும், உன்னையும் சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் டெலிவரிலாம் முடிஞ்சு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்க, டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாருங்க, டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டெலிவரிக்கு முன்னாடி மட்டும் இல்ல, டெலிவரிக்கு பின்னாடியும் பொண்ணுங்க ஃபுட்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் உடம்பு தேறி வரும்" அப்படின்னு சொல்ல, "ஓகே டாக்டர்" அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, இவ குழந்தைய கூட்டிட்டு சாப்பிடலான்னு வரா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இனிமே நம்ம 2 பேரும் ஹாப்பி ஃபேமிலியா சந்தோஷமா வாழுவோம். எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமா பொண்டாட்டி, நீ சொல்றது சரிதான். இனிமே நமக்கு தொல்ல பண்றதுக்கு அந்த ஜூவும் கிடையாது. நீயும் நானும் சந்தோஷமா வாழப் போறோம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. மாஸ்டர் பாத்தீங்கன்னா, அவரோட வீட கிளீன் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அவருக்கு ஏதோ சிம்ப்டம்ஸ் இருக்கு. என்னது இது வித்தியாசமான உணர்வு, பல வருஷத்துக்கு அப்புறம் வருது அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க, பார்த்தா நேத்துக்கு ஹீரோயின் அவளோட குட்டி பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப குட்டி பொண்ண பார்த்த உடனே, என் பேத்தி வந்துட்டாளா அப்படின்னு மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு குட்டி பொண்ண தூக்கி வச்சுட்டு இருக்க, மாஸ்டர் என்ன வளர்த்து விட்ட மாதிரியே என்னோட குழந்தையும் வளர்த்து விடுங்க. அவள நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்ல, இது நீ சொல்லவாமா வேணும்? என் பேத்திய பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா,
ஆமா, இந்த தாத்தா பார்க்க காமெடியா இருக்காரு. பொம்மை மாரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா செல்லம், நான் உனக்கு எப்பவுமே பொம்மை தான் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.